எங்களை பார்ப்பாட என்ன செய்கிறோம்னா நாங்கள் அதிபர் மாற்றி எங்களுக்கு புதுசாக வந்த அதிபர் எங்களுக்கு நாங்கள் வேறு ஒரு அதிபர் சொல்லி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களுடைய ஸ்கூலில் பாடசாலையில் நிறைய வளங்கள் நிறைஞ்சிருக்கு. நாங்கள் எங்களோட வளங்களை பாதுகாக்க வேண்டியது மாணவர்களாக எங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. அதனால் எங்களுக்கு எங்களுடைய பாடசாலைக்கு தகுந்த ஒரு அதிபரை எங்களுக்கு நியமிக்க தர சொல்லி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நிற்கிறோம். ஆனால் இப்படி எங்களுக்கு இந்த மாணவர்கள் எங்களை படிப்பை வீணாக்காமல் எங்களுடைய தீர்வுகளை உடனடியாக எடுத்து எங்களுக்கு ஒரு புதிய அதிபரை பாடசாலைக்கு நியமிக்குமாறு கல்வி பணிப்பாளர்கிட்ட நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் இங்கே கூடியிருக்கிற நோக்கம் இந்த புதிய அதிபர் நியமனத்துக்கான யோசிக்கிறோம். சொன்னால் இருக்கிற சூழலை இப்படியே பாதுகாக்கணும், மேலே கொண்டு போகிறோம் தான் நாங்கள் பார்ப்போம். இதை இன்னும் கீழே பின்னடைவு இன்னும் பின்னுக்கு விட்டால் திருப்பி கட்டி அனுப்பி இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் தான் இங்கே இருக்க பிள்ளைகள் இப்போ கொலசி பாஸ் பண்ண பிள்ளைகள் இந்த வருஷம் பாஸ் பண்ண பிள்ளைகள் 5 வருஷத்துக்கு கூட ஓலவல் எடுக்க அந்த பிள்ளை சில நேரம் ஓலவலில் கூட ஒரு திறமையான சித்தியை இதெல்லாம் போகும். அதனால தான் நாங்கள் இந்த எதிர்ப்பை வெளியேற்றோம். எங்களுக்கு நல்ல ஒரு அதிபர், நல்ல இந்த பாடசாலைக்கு ஏற்ற தரத்துக்கூடிய ஏற்ற ஒரு அதிபரை எங்களுக்கு நியமித்து தரணும். இருக்கிற அதிபரை தான் நாங்கள் வேணுமென்று இந்த ஒத்த கால நிற்கல. எங்களுக்கு இந்த பாடசாலைக்கு இந்த அதிபர் எங்களுக்கு தேவையில்லை. இந்த பாடசாலை தரத்துக்கு ஏற்ற ஒரு அதிபரை புது அதிபரை எங்களுக்கு நியமித்து தரணும். அது சார்பாக தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். தலைமை விளையாட்டுக் கழக உறுப்பினராக நான் தலைவராக இருக்கிறேன். அது சார்பாக எங்களோட இளைஞர்கள் சார்பாகவும் அதை தான் நாங்கள் கேட்டுக்கிறோம்.